கேரண்டி. எதை கேரண்டி பண்ணுறாங்க? அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு அவங்க 100 பேர் அனுப்புகிறாங்கன்னா, 100 வெப்சைட் விசிட்டர்ஸ் அனுப்புகிறாங்கன்னா, அதில் 53 பேர் கட்டாயமாக அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க அப்படிங்கிற கேரண்டி கொடுக்குறாங்க. இதை கேள்விப்பட்டதும் எனக்கும் வாவ் அப்படின்னு ஆயிடுச்சு. அது என்ன வெப்சைட் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிளிக்பேங்க்கில் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிளிக்பேங்க்கில் லாகின் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே மார்க்கெட் பிளேஸ்ன்னு இருக்கும், மார்க்கெட் பிளேஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை தேடுறது அப்படிங்கிற ஐடியா இல்லைன்னா சும்மா சர்ச் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிராவிட்டி மூலிமா சார்ட் பண்ணுங்கள். அதிகமாக எந்த ப்ராடக்ட் விற்பனை ஆகுதோ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒகினவா ஃப்ளாட் பெலி டானிக் அப்படிங்கிறது தான் டாப்பில் இருக்குது. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் விற்றாலே போதும், உங்களுக்கு 132 வெள்ளி கமிஷன் கிடைக்கிது. இதை நீங்கள் அப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரொமோட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஹாப் லிங்க்ஸ் பண்ணுங்கள். ஜெனரேட் ஹாப் லிங்க்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் விளம்பரம் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொன்ன வெப்சைட்டுக்கு வாங்க போயிடலாம். இதுதான் நான் சொன்னேன் அந்த வெப்சைட் udimi.com. udimi.com வந்தீங்கன்னா இங்கே ஃபைன் செல்லர்னு இருக்கும். ஃபைன் செல்லர்னா அதாவது விற்பவர்கள்னு பல பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த சேவையே செய்கிறாங்க. இவர் கேப் அப்படிங்கிறவரை டாப்பில் உள்ளவரை கிளிக் பண்ணி பார்த்தா இவர் தான் நான் சொன்ன அந்த 53 விழுக்காடு கேரண்டி கொடுக்குறவர். இது அவர் கொடுத்த கேரண்டி இல்லைங்க. இவர்கிட்ட இந்த 176 பேர் இவர்கிட்ட அந்த சேவையை வாங்கியிருக்காங்க. இவர்கிட்ட இந்த சேவையை வாங்கிட்டு அவங்க ரேட்டிங் கொடுத்தது தான் இந்த 53 விழுக்காடு. அதாவது யாரெல்லாம் எனக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் விற்றுருக்கு அப்படின்னு அவங்க இவர் சேவை செய்து முடித்த பிறகு ரேட்டிங் பண்ணுவாங்க. அந்த ரேட்டிங்கில் கிடைச்சது தான் இந்த பர்சன்டேஜ். ஒரு கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு ஒரு விசிட்டர் வந்தாங்கன்னா 59 காசு வாங்குறாரு. இவர் ரேட்டிங் அதிகமாகிடுச்சுன்னா விலையும் அதிகமாகிடும். 60 காசு ஒரு கிளிக் அப்படிங்கிறது கொஞ்சம் விலையானது தான். இவர்கிட்ட திருப்பி ரிப்பீட் கஸ்டமர் வந்தது 17 விழுக்காடு. அதாவது இந்த 176 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் திருப்பி அவர்கிட்ட மறுபடியும் செகண்ட் டைம் வாங்கியிருக்காங்க. நீங்கள் அவர்கிட்ட வேலையை கொடுத்தீங்கன்னா அவர் 1 மணி நேரத்தில் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவார். உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படி இல்லைன்னா இதில் ஹாப் லிங்க்ஸை கூட நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கலாம். அப்படி அவங்களாட்டி ஹாப் லிங்க்ஸ் யூஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் சேவையை அவங்க செய்ய மாட்டாங்க. எனக்கிட்ட இந்த babysleep.com அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. babysleep.comல ஏற்கனவே என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் எல்லாமே வெப்சைட் செஞ்சுட்டு எல்லாமே ஹாப் லிங்க்ஸ் கிளிக்பேங்கோட ஹாப் லிங்க்ஸை நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டுக்கு தான் நான் விளம்பரம் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட் லிங்க் கொடுக்கலாம். உங்களிடம் பிளாக் பேஜ் இருந்துச்சுன்னா பிளாக் பேஜ் லிங்க்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக ஹாப் லிங்க்ஸை கொடுத்து பாருங்கள். அதுக்கு அவங்க எதுவும் ஹாப் லிங்க்ஸ் யூஸ் பண்ண முடியாது, வெப்சைட் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தபோல் மாற்றிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் பலருக்கு செஞ்சு கொடுத்த ப்ரூஃபை காட்டுறாரு. இவர் இந்த கிளிக்பேங்க் சேல்ஸும் காட்டுறாரு. ஏற்கனவே யாருக்கும் பண்ணியிருக்காங்களாம் 500 வெள்ளி அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பல ப்ரூஃப் காட்டியிருக்காரு. 2020 நவம்பர் மாதம் அவர் யாருக்கோ 1400 வெள்ளி சம்பாரித்து கொடுத்ததாக சொல்லுகிறார். இவர் கொஞ்சம் தரமான செலர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஆட்களை அனுப்ப விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இவருக்கு மினிமமாக நீங்கள் 175 பேர் வாங்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருந்துச்சுன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 1000 பேர் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சேவையோட விலையும் ஏறிடும். 593 வெள்ளி வருது. 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வரணும்னா $593 வருது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற விசிட்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸ் தான் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. அவரோட டிராஃபிக் எல்லாமே மோஸ்ட்லி யூஎஸ்ஏலேருந்து வராங்க. இவர் அஜி விபாவோ அவரை பார்த்துலாம் இவர் 1000 கணக்கான பேருக்கு இந்த சேவையை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதில் 44 விழுக்காடு கேரண்டி சேல் ஆயிருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இவரோட விலை ஒரு கிளிக்கு 50 காசு. 23 விழுக்காடு இவர்கிட்ட மறுபடியும் வாங்கியிருக்காங்க. அதில் 2 பேருக்கு இவரோட சேவையை பிடிக்கல. மற்ற 1000 பேருக்கும் எல்லாருக்கும் நல்ல சேலர் அப்படிங்கிற ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இவர்கிட்டையும் கிட்டத்தட்ட 1000 கணக்கான விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க. மினிமமாக நீங்கள் இவர்கிட்ட விசிட்டர்ஸ் வாங்கணும்னா 100 விசிட்டர்ஸ் வாங்கணும். ஒரு 2 நாளைக்கு இன்றைக்கி 9 மார்ச், நான் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா நானும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜானத்தன் அப்படிங்கிறவர்கிட்ட நான் வாங்கினேன். இவருக்கு எந்த ரேட்டிங்கும் இல்லை, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு போட்டிருந்தாரு கேரண்டி 95% அப்படின்ற கமெண்டில் கொடுத்துருந்தாரு. அதனால் நான் இவர்கிட்ட வாங்கினேன். ஏன்னா இவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக விலை இருந்துச்சு. 42
2 காசு அப்படின்னு கொஞ்சம் விலையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் பட்ஜெட்டில் ட்ரை பண்ணேன். 100 விசிட்டர்ஸ் தான் இவர்கிட்ட ஹையஸ்ட். இவரோட ஸ்க்ரோல் அப்பும் பண்ண முடியாது, ஸ்க்ரோல் டவுனும் பண்ண முடியாது. இவர்கிட்ட மேக்ஸிமம் இருக்கிறதே 100 விசிட்டர்ஸ் தான் அப்படின்னு போட்டிருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கினதும் என்ன ஆச்சுன்னா, இவர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரீஃபண்ட் பண்ணிட்டாரு. ரீஃபண்டட் அப்படின்னு வந்துடுச்சு. 2 நாள் கழித்து இந்த udimi.com என்னோடய பேபாலுக்கு மறுபடியும் அந்த 45 வெள்ளியை மறுபடியும் எனக்கு அனுப்பிட்டாங்க. அதனால நான் மறுபடியும் வேறு ஆள் யாராச்சும் நல்ல தரமான ஆளை பார்த்து சூஸ் பண்ணி மறுபடியும் நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அநேகமாக இவர் அஜி விபாவோ நல்ல சேலர் தான். ஆனால் இவரோட சேலர்ஸ் எல்லாம் USA, கனடா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவங்கள்ட்டேருந்து இந்த சேலர்ஸ் வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இவர்கிட்ட நான் ஒரு 100 விசிட்டர்ஸ் வாங்கி பார்க்குறேன். 53 வெள்ளி வருது. எனக்கு 5 வெள்ளி டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் என்னோடய வெப்சைட் babysleep.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு என்னோட விசிட்டர்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய ரிசல்ட்டை வந்து நான் என்னோடய யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் நான் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் காத்திருங்கள். இதுதான் இன்றைக்கோட வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது ஃப்ரீ டிராஃபிக் கிடையாது, இது பெய்ட் டிராஃபிக் தான். ஃப்ரீ டிராஃபிக் மட்டும் தான் போடலான்னு நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் இந்த udimi.com அப்படிங்கிற வெப்சைட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.